இன்னைக்கு தேவனுடைய வார்த்தையை நம்ம கேட்க போகிறோம். என் தகப்பன் வீட்டில் நான் பிச்சைக்காரன் அல்ல என்ற தலைப்பில் தான் தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். கொண்டவர்கள் இயேசுவை தன் சொந்த தெய்வமாக ஏற்றுக்கொண்டவர்கள், இயேசுவின் ரத்தத்தால் மீட்கப்பட்டவர்கள், இயேசுவின் ரத்தத்தால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அவங்க எல்லாரும் யார் தெரியுமா? அவருடைய பிள்ளைகள். யோவான் 1:12 வசனத்தை ஒரு வாசிங்க. யோவான் 1:12 வாசிங்க. அவருடைய நாமத்திலே விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கு அவர்களுக்கு அதிகாரம். எல்லாரும் படிங்க இந்த வசனத்தை, அனைவரும் சேர்ந்து படிங்க. அவருடைய நாமத்திலே விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கு. நம்ம எல்லாருக்கும் தேவன் ஒரு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். என்ன அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார்? அவருடைய ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க எல்லாம் பிச்சைக்காரர்கள் அல்ல. நம்ம எல்லாரும் யாரு? நான் பிச்சைக்காரன் அல்ல, அவருடைய மகள். சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க. நான் பிச்சைக்காரன் அல்ல, அவருடைய மகள். நான் பிச்சைக்காரன் அல்ல, அவருடைய மகள். நான் ஏழை அல்ல, அவருடைய மகள். நான் கஷ்டம் வியாதிஸ்தன் அல்ல, நான் அவருடைய மகள். ஹல்லேலூயா. எத்தனை நம்புறீங்க நான் அவருடைய மகன் சொல்லி? எத்தனை விசுவாசிக்கிறீங்க நான் அவருடைய பிள்ளைன்னு சொல்லி? அதான் என் தகப்பனுடைய வீட்டிலே நான் பிச்சைக்காரன் அல்ல, நான் அவருடைய சொந்த மகள். காரணம் என்ன தெரியுமா? அவர் மேல் விசுவாசம் உள்ளவர்களாகி அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்திருக்கிறார். கவனிக்கிறீங்களா? கவனிக்கிறீங்களா? சொல்லுங்க. உங்களுக்கு மகனுக்கு தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதம் என்னன்றதுதான் நீங்க பார்க்க போறீங்க. என்ன கவனிங்க? தகப்பன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு வைத்திருக்கிற சுதந்திரம் என்ன? தகப்பன் தன்னுடைய ஜனங்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதம் என்ன? ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் யாரா இருந்தாலும், என்ன மதமா இருந்தாலும், அழகு இருக்கோ அழகு இல்லையோ, ஆஸ்தி இருக்கோ ஆஸ்தி இல்லையோ, இல்ல பெரிய ஸ்டேட்டஸ் இருக்கோ ஸ்டேட்டஸ் இல்லையோ, அவரை நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். இப்ப நான் யாரு? அவரை ஏற்றுக்கொண்டு அவரை நம்பி அவர் மேல விசுவாசம் வச்சு தேவ சமூகத்துக்கு வந்திருக்கிறீங்க. நீங்க எல்லாரும் யாரு? அவருடைய பிள்ளைகள். கலாத்தியர் 4:7 ஒரு வசனத்தை வாசிங்க. கலாத்தியர் 4:7. இனி நீ அடிமையாயிராமல் புத்திரனாய் இருக்கிறாய். நீ புத்திரனே ஆனால் கிறிஸ்து மூலமாய் தேவனுடைய சுதந்திரமாய் இருக்கிறாய். கவனிங்க, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க வசனத்தை. வாசிங்க, எல்லாரும் சொல்லுங்க. கேட்டீங்களா? வாசிங்க. ஆகையால் இனி அடிமையாயிராமல் புத்திரனாய் இருக்கிறாய். நீ புத்திரனே ஆனால் கிறிஸ்து மூலமாய் தேவனுடைய சுதந்திரமாய் இருக்கிறாய். தேவனுடைய சுதந்திரமாய் இருக்கிறாய். நீங்க எல்லாம் யாரு? அடிமையா இல்லாமல் நம் அனைவரும் யாரா இருக்கிறோம்? தேவனுடைய புத்திரனா இருக்கிறோம். ஆக என்ன சொல்லுகிறது? அடிமையா இல்லாமல் யாரா இருக்கிறார்? நம்ம அடிமை அல்ல. இயேசுவுக்கு நீங்க எல்லாம் யாரு? அடிமை அல்ல. அடிமைனா என்ன? வேலைக்காரன் அல்ல. இயேசுவுக்கு நீங்க வேலைக்காரன் அல்ல. இயேசுவுக்கு நீங்க வேலைக்காரி அல்ல. இயேசு வீட்டுல வேலை செய்ய வந்தவங்க அல்ல. இயேசு கிட்ட பிச்சை எடுக்கிற பிச்சைக்காரன் அல்ல. நம்ம எல்லாரும் புரியுதா? இயேசு கிட்ட பிச்சை எடுக்கிற என் ஆயுள் கிடைக்குமா? அலங்கார வாசனையிலே அந்த முடவன் உட்கார்ந்து கொண்டு சப்பாரி ஊழியக்காரங்க கிட்ட எனக்கு கவனிக்கிறீங்களா, எனக்கு ஏதாகிலும் கிடைக்குமா என்று சொல்லி அவன் பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தான். அந்த மாதிரி நம்ம பிச்சை எடுக்க வேண்டியதல்ல. என்னுடைய இயேசுவுக்கு நான் யார்? புத்திரனா இருக்கிறார். யாரா இருக்கிறீங்க நீங்க எல்லாரும்? கையை வச்சு சொல்லுங்க. நான் இயேசுவுடைய புத்திரன், நான் இயேசுவுடைய மகள்,
ஹalleluya. நீ அடிமையா இல்ல. அவர்கிட்ட போய் அடிமையா என்ன பண்ணுவான்? இங்க ஒரு வேலைக்காரனா என்ன பண்ணுவான்? கையேந்தி கேட்பான். நான் உங்க அடிமை இல்ல. நான் உங்க யாரு? புத்திரன், மகள். அவருடைய சுகம் அவருக்கு சுதந்திரமானவன். நான் அவருடைய மகள். கையை வைத்து சொல்லுங்க, நான் இயேசுவின் மகள். விசுவாசத்தோடு சொல்லுங்க, விசுவாசத்தோடு சொல்லுங்க, நான் இயேசுவின் மகன் சொல்லுங்க, வைராக்கியமா சொல்லுங்க. அவருடைய சுதந்திரம் எல்லாம் என்னுடையது. 2 கொரிந்தியர் 6:18. அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாயிருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்தியுமாய் இருப்பீர்கள் என்று கர்த்தர் என்ன சொல்றாருங்க? அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு. நல்லா கவனிக்கிறீங்களா? இந்த வார்த்தை என்ன சொல்லுது? நீங்க எல்லாம் நினைக்கிறீங்களா, எனக்கு இந்த உலகத்துல அம்மா இல்ல, எனக்கு அப்பா இல்ல, எனக்கு அண்ணன் இல்ல, எனக்கு நல்ல குடும்பம் இல்ல, எனக்கு நல்ல வீடு இல்ல, எதை குறித்து ஏங்கிக் கொண்டு கலங்கிக் கொண்டிருக்கிறீர்கள்? உங்களை பார்த்துதான் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாய் இருக்கிறேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாய் இருக்கிறீர்கள். நம்ம எல்லாரும் ஏசப்பாவுக்கு யாரா இருக்கீங்க? யாரா இருக்கிற தம்பி? இயேசுதான் உனக்கு தகப்பன், இயேசுதான் உனக்கு தாய், இயேசுவினுடைய குமாரன் நீ, இயேசுவினுடைய குமாரத்தி நீ. நீ ஏழை அல்ல, நீ பிச்சைக்காரன் அல்ல, அடிமை அல்ல. நான் அவருக்கு யாரு? குமார், இயேசுவினுடைய மகள். பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, இயேசுவினுடைய மகள். சந்தோஷமா சொல்லுங்க, யாரு நீங்க? இயேசுவினுடைய மகள். ஹalleluya. சரி, இயேசுவினுடைய பிள்ளைகளுக்கு அவர் வைத்திருக்கிற சுதந்திரம் என்ன தெரியுமா? என்னுடைய தகப்பன் எனக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதம் என்ன? கவனிக்கிறீங்களா? என் தகப்பன் எனக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதம் என்ன? ஒருவேளை நீ கலகத்தோடு வந்திருக்கலாம், ஒருவேளை நீ கலங்கி போய் வந்திருக்கலாம், எனக்கு கேட்கறதுக்கு யாருமே இல்லையே, எனக்கு விசாரிக்கிறதுக்கு யாருமே இல்லையே, என்னை ஆதரப்படுத்த யாருமே இல்லையே சொல்லி நீ கலங்கி கொண்டிருக்கலாம். அவர் சொல்றாரு, என் மேல விசுவாசம் வச்சு என்னை நம்பி வந்துட்டல, இப்ப நான் உனக்கு தகப்பனா இருக்கிறேன், பிதாவா இருக்கிறேன், நீ எனக்கு குமாரனும் குமாரத்தியுமா இருக்கிறீர்கள். சொல்லுங்க, கண்ணை மூடி ஏசப்பா கிட்ட கையை உயர்த்தி, ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைன்னு சொல்லுங்க, நான் உங்களுடைய பிள்ளை. ஒரு அபிஷேகம் இறங்கட்டும் இந்த மேல, ஒரு அபிஷேகம் இறங்கட்டும். விசுவாசத்தோடு சொல்லுங்க, என் தகப்பன் வீட்டிலே நான் பிச்சைக்காரன் அல்ல, என் தகப்பன் வீட்டிலே நான் ஏழை அல்ல, என் தகப்பன் வீட்டிலே நான் எளியவன் அல்ல. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். உட்காருங்க, கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? வசனத்தை நல்லா கவனிங்க. வாரிசு, நீங்க எல்லாரும் யாரு? இயேசுவினுடைய வாரிசுதாரர்கள். உங்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? லூக்கா 15ஆம் அதிகாரம் 17:23 எடுத்து வாசிங்க. அவனுக்கு புத்தி தெரிந்த போது அவன், என் தகப்பனுடைய கூலிக்காரருக்கு எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகிறேன். 23 கொழுத்த கன்றை கொண்டு வந்து. இந்த வசனம் சொல்லுகிறது, உங்களுக்கு தெரியும், ஒரு தகப்பனுக்கு 2 குமாரர்கள் இருக்கிறார்கள். ஒருவன் அப்பா வீட்டை விட்டு போயிட்டான், இப்ப போனவன் திரும்பியும் வீட்டுக்கு வந்தான். அவன் போனவன் நினைக்கிறான், என்ன நினைக்கிறான்? என் தகப்பன் வீட்டிலே வேலைக்காரர்களுக்கு பூர்த்தியான சாப்பாடு உண்டு. வேலைக்காரர்களுக்கு என்ன உண்டா? பூர்த்தியான சாப்பாடு உண்டு. தகப்பனுடைய வீட்டிலே நாம் பிச்சைக்காரனா இருக்கவே வாய்ப்பில்லை. அவருடைய குமாரனா மட்டும்தான் இருக்க முடியும். நம்மால தகப்பன் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? அவருடைய வீட்டில என்ன இருக்கு? நமக்கு
பூர்த்தியான சாப்பாடு உண்டு. என்ன உண்டு? தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் திருப்தியான ஆகாரத்தை அளிக்கிற தேவன். தகப்பன் தன் மகனுக்கு எப்பேற்பட்ட சாப்பாடு கொடுத்தாராம்? கொழுத்த கன்றை அழியுங்கள். ஆண்டவர் நமக்கு கொழுமையான ஆகாரத்தை கொடுப்பார். எப்பேற்பட்ட ஆகாரத்தை கொடுப்பார் தகப்பன்? சொல்லுங்க. ஒருவேளை அவர் சொல்றாரு பாருங்க, என் தகப்பன் வீட்டிலே வேலைக்காரர்களுக்கே பூர்த்தியான ஆகாரம் உண்டு. வேலைக்காரர்களுக்கு ஆண்டவர் என்ன கொடுக்கிறாரு? தகப்பன் தம் பிள்ளையா இல்லாதவர்களுக்கு நிறைவான திருப்தியான ஆகாரத்தை கொடுக்கும் போது அவருடைய பிள்ளை தான் நீங்க எல்லாருமே. யாருடைய பிள்ளை? ராமேன் சொல்லுங்க. உங்களுக்கு ஆண்டவர் என்ன கொடுப்பாரு? பூர்த்தியான சாப்பாடு கொடுப்பாரு, கொழுமையான சாப்பாடு கொடுப்பாரு. சொல்லுங்க. ஆண்டவர் நமக்கு நிறைவான ஆகாரத்தை கொடுப்பார். ஒரு நாள் நீங்க நினைக்கலாம், எனக்கு சாப்பாடு இல்லையே எங்க வீட்டுல. மத்தேயு 6:25-29 நம்ம வாசிக்கிறோம். ஆகையால் எண்ணத்தை முன்பு மத்தேயு 6:25-29 வரை இந்த வசனம் சொல்லுகிறது. ஆகையால் நல்ல கவனிங்க. ஆகையால் எண்ணத்தை முன்போ எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை முடிப்போம் என்று உங்கள் சரீரத்திற்காகவும் கவலைப்படாதீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கிலும் விசேஷித்தவைகள் அல்லவா? அப்புறம் ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள். அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? சொல்லுங்க, சொல்லுங்க. திருப்தியான ஆகாரத்தை தருகிறவர். பறவைகளை பார்க்கிறீங்க விசேஷமானவர்கள். சாப்பாடிலேயே எங்க வீட்டுல எனக்கு நல்ல உணவு இல்லையே, ஐயோ நான் நினைச்ச சாப்பாடு. ஒரு காலத்துல எல்லாம் மீன் குழம்புக்கு ஆசைப்பட்டேன். வீட்டுல ஒரு மீன் குழம்பு வச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கிண்ணத்துல எனக்கு கொடுப்பாங்கன்னு நினைப்பேன். மீன் செய்ய முடியாது வீட்டுல, மீன் குழம்பு செய்ய முடியாது, கறி குழம்பு செய்ய முடியாது. ரொம்ப சிரமப்பட்டேன். சாப்பாட்டுக்கும் மீன் சாப்பிடணும்னு அவ்வளவு ஆசையா இருக்கும், கறி குழம்பு சாப்பிடணும்னு அவ்வளவு ஆசையா இருக்கும். ஆனா இன்னைக்கு எல்லாமே இருந்தாலும் சாப்பிட முடியல. ஏன்? தகப்பனுடைய வீடு நமக்கு திருப்தியான ஆகாரத்தை கொடுக்கும். கவலைப்படவே படாதீங்க. ஐயோ எங்க அம்மா வீட்டுல நான் ஒரு காலத்துல எப்படி நான் சாப்பிடுவேன் சாப்பாடு, நான் விரும்புதெல்லாம் செஞ்சு செஞ்சு சாப்பிடுவேன். இப்ப காசு இல்ல கையில, நல்ல சாப்பாடு இல்ல, நல்ல குழம்பு செஞ்சு ரொம்ப நாளாச்சு, நல்ல சாப்பாடு செஞ்சு ரொம்ப நாளாச்சு. எங்க வர வருமானம்? நான் வட்டி கட்டுறதுக்கோ, நான் கடன் கட்டுறதுக்கோ, நான் வீட்டை கட்டுறதுக்குமே போச்சு. நான் ஆசைப்பட்ட சாப்பாடு என்னால சாப்பிட முடியல. நான் நினைச்ச ஆகாரத்தை அப்பெல்லாம் எனக்கு இந்த ஸ்வீட் குடிச்சா உடனே நான் சாப்பிடுவேன், அது வேணும்னா சாப்பிடுவேன். இப்ப எதுவுமே என்னால என்ன பண்ண முடியல, சாப்பிட முடியலன்னு சொல்லி நீ ஒரு வேலை வருத்தத்துல இருக்கலாம், நீ ஒரு வேலை கலக்கத்துல இருக்கலாம். ஆண்டவர் விளக்கதான் சொல்றாரு, என் தகப்பனுடைய வீட்டிலே உனக்கு நிறைவான ஆகாரம் உண்டு, திருப்தியான ஆகாரம் உண்டு. எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று நீ கவலையப்படாத. ஏன்னா உன் தகப்பனுடைய வீட்டுல நான் யாரா இல்ல, பிச்சைக்காரனா இல்ல. யாரா இருக்கிற சொல்லுங்க. நான் எங்க அப்பா கிட்ட நான் பிச்சைக்காரனா இல்ல, நான் யாரா இருக்கிறேன்? அவருடைய மகளா இருக்கிறேன். ஆகவே என் வீட்டுல எப்போதும் எங்க அப்பா எனக்கு திருப்தியான சாப்பாடு தருவாரு. இன்னொரு வசனத்தை வாசிங்க, சங்கீதம் 37:25. நான் இளைஞனா இருந்தேன், முதிர் வயது உள்ளவனுமானே, ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டது, அவன் சந்ததி அப்பத்துக்கு இறைந்து திரிவதை நான் காணவில்லை. ஒரு நாளும் நீயும் உன் பிள்ளைகளும் சாப்பாட்டுக்கு அப்பத்துக்கு என்ன பண்றது கிடையாது. இறந்து இறந்துன்னா என்ன? பிச்சை எடுக்கிறதுக்கு விட மாட்டாரு சாப்பாட்டுக்காகவும் கண்ணிக்காகவும். ஏன்னா நீ என் தகப்பனுடைய மகள், என் தகப்பனுடைய மகள். ஆகவே
ஒருபோதும் கைவிட மாட்டார். ஒரு முறை ஜார்ஜ் முல்லர் 1800ஆம் ஆண்டு, நல்ல கவனிக்கிறீங்களா? ஜார்ஜ் முல்லர் ஒரு மிஷனரி, ஒரு ஊழியக்காரர். 1800ஆம் ஆண்டு அவர் ஒரு அநாத பிள்ளைகளுக்காக ஒரு 100க்கும் மேற்பட்ட பிள்ளைகளை அவர் அநாத ஆசிரமம் வச்சு நடத்தி கொண்டிருந்தார். திடீர்னு ஒரு அநாத ஆசிரமத்துல சாப்பாடே இல்லை, அரிசி இல்லை, பருப்பு இல்லை, அந்த குழந்தைகளுக்கு சமைச்சு கொடுக்கறதுக்கு எந்த ஆதாரமும் இல்லை. கிச்சன்ல போய் பார்த்தா எல்லாம் காலியா இருக்கும், சாப்பாடே இல்லை. குழந்தைங்க எல்லாம் பட்டியல கவிக்குங்க, அந்த அநாத பிள்ளைங்க அந்த ஹாஸ்டல்ல ஹோம்ல. அப்போ பிள்ளைங்களை எல்லாம் வர சொன்னாரா, பிள்ளைகளை அனைவரையும் வர சொல்லி அந்த பிள்ளைகளை டைனிங் ஹால்ல எல்லாரும் உட்கார வச்சுட்டாரு. தட்டோடு சாப்பாடுக்கு தட்டோடு கூட உட்கார வச்சுட்டாரு. ஆனா கிச்சன்ல சமைக்கல, அரிசி பருப்பு எதுவுமே ரொம்ப வேதனை. அப்ப அந்த குழந்தைங்க எல்லாம் என்ன பண்ணிச்சான், அந்த தட்டு வச்சு அழகா அமர்ந்துச்சுங்க. அமர்ந்து இப்ப ஜார்ஜ் முல்லர் ப்ரே பண்றாரு, ஜெபம் பண்றாரு. ஆண்டவரே, இந்த குழந்தைங்க எல்லாம் பசியா அமர்ந்து இருக்கிறது, சாப்பாடு இல்லாம அமர்ந்து இருக்கிறது, நல்ல கவனிங்க, சாப்பாடு இல்லாம அமர்ந்து இருக்கிறது, என்ன பண்றதுன்னு தெரியல. ஆண்டவரே, ஒரு அற்புதத்தை செய்யும் ஆண்டவரே சொல்லி கண்ணீரோடு கூட ஆண்டவரை நோக்கி ஜெபிச்சார். ஜெபம் பண்ணி முடிக்கிறாரு. அப்ப திடீர்னு அந்த ஹோமினுடைய கதவு கட்டப்படுகிறது. கதவு திறந்தா பாக்ஸா பிரெட் ரொட்டி அந்த ஹோமுக்கு கொண்டு வந்து ஒருத்தர் கொடுத்தார். இந்த ஹோமுக்கு நீ பிரெட் செஞ்சு ரொட்டி செஞ்சு கொண்டு போய் கொடுன்னு சொல்லி ஆவியானவரை உள்ளத்துல பேசினாரு. அந்த ஹோமுக்கு நீ பிரெட் தயார் பண்ணி கொண்டு போய் கொடுக்கணும்னு சொன்னாரு. அதுதான் கொண்டு வந்த அப்படின்றாரு. அதுக்கப்புறம் இன்னொருத்தர் வராங்களா, பால் வண்டி. திடீர்னு பால் வண்டி, பால் கொண்டு போற வண்டி பிரச்சனை ஆயிடுச்சான். அதுல இருக்கிற பாலெல்லாம் கீழே ஊற்றணும், அப்பதான் அந்த வண்டியை ரெடி பண்ண முடியுமா. அப்போ அந்த பக்கத்துல இருந்ததான அந்த ஜார்ஜ் முல்லருடைய ஹோமுக்கு அந்த பால் வண்டியில இருக்கக்கூடிய அந்த நபர்கள், பால் அப்படியே இருக்குங்க, இந்த பாலை நாங்க வேஸ்ட் பண்ண விரும்பல, இந்த ஹோமுக்கு நீங்க எடுத்துக்கோங்கன்னு சொன்னாங்க. உடனே அவ்வளோ பாலை ஹோம்ல வந்து சேர்ந்துச்சான். இப்ப அந்த குழந்தைங்க எல்லாம் திருப்தியான பிரெட்டும் பாலும் சாப்பிட்டு அன்னைக்கு அவர்கள் கழித்தார்கள் சொல்லி சரித்திர பதிவேட்டிலே இந்த சம்பவத்தை அவங்க குறிச்சு வச்சிருக்கிறாங்க. ஏன் தெரியுமா, அவருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் திருப்தியான ஆதாரத்தை தான் தருவார். இரண்டாவது என்ன தெரியுமா, உங்களை கௌரவப்படுத்துவார். தகப்பன் வீட்டில் உங்களுக்கு என்ன தெரியுமா இருக்கிறது, கௌரவம் என்ன, உங்களை அவர் உயர்த்தி வைப்பார், உயர்வான அந்தஸ்தை கொடுப்பார், ஒரு மிகப்பெரிய உயர்வை கொடுப்பார். அதுதான் நீ தகப்பன் வீட்டிலே பிச்சைக்காரன் அல்ல, அப்படி எனக்கு திருப்தியான சாப்பாடு கொடுக்கிறது மாத்திரமல்ல, என்னை தகப்பன் கௌரவப்படுத்தி வைப்பார். நீ எந்த அளவுக்கு அவமானப்பட்டு நிற்கிறாயோ, நீ எந்த அளவுக்கு அசிங்கப்பட்டு நிற்கிறாயோ, என் தகப்பன் உன்னை கௌரவப்படுத்துகிற நாள் அருகிலே இருக்கிறது. உன்னை கௌரவப்படுத்த நாள் எங்க இருக்கு, அருகாமையிலே இருக்கிறது. ஏன்னா என் தகப்பன் வீட்டுல நான் அவருடைய மகன், நான் அவருடைய மகள், எனக்கான கௌரவத்தை நிச்சயமா தருவார். வேதவசனத்தை வாசிப்போமா, லூக்கா 15ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி, இவன் கைக்கு மோதிரத்தையும் பாதரட்சையும் கொடுத்து. தகவல் பாத்தீங்களா, தன் மகனுக்கு எப்பேற்பட்ட ஒரு கௌரவத்தை கொடுக்கிறத பாத்துக்கிறீங்களா? தகப்பன் விட்டுவாரா தன் மகனை? ஒரு நாள் எதாவது உன்னை விட மாட்டாருங்க. உன் அம்மா விடலாம், உன் அப்பா விடலாம், உன் கொண்டாட்டி விடலாம், உன் புருஷ விடலாம், உன் பிள்ளைங்க கூட உன்னை விடலாம். ஆனா என் தகப்பன் உன்னை விட மாட்டாரு. உனக்கான கௌரவத்தை நிச்சயம் கொடுப்பாரு. உனக்கான மரியாதைய உலகம் கூட என்ன அவமானப்படுத்துது, என் நண்பர்கள் கூட என்ன அவமானப்படுத்துறாங்க, என் சொந்த பந்தமும் கூட என்ன அவமானப்படுத்துது. ஆனா என் தகப்பன் என்னை கௌரவப்படுத்துவார். அவர்களுடைய சொல்லமா தகப்பன் நிச்சயமாக இந்த உலகத்திலே உன்னை கௌரவமாக வாழ வைப்பார. கவனிச்சு சாலை புரிஞ்சு வாழ விடவே மாட்டார். தகப்பனை தேடி தகப்பன் வீட்டுக்கு வந்ததான அந்த மகனுக்கு தகப்பன் கொடுத்த ஆசீர்வாதம் என்ன? உயர்ந்த வஸ்திரம். எப்பேற்பட்ட வஸ்திரம்? தாழ்ந்த வஸ்திரம் அல்ல,
காஸ்ட்லியான ராஜ வஸ்திரம். ஒருவேளை எனக்கு நல்ல ட்ரெஸ் இல்ல, வேணாம், கவலைப்படாதீங்க, இயேசு உங்களுக்கு நல்ல உடையை தருவார். ஹalleluya, ஹalleluya. நல்ல ட்ரெஸ் இல்ல, நான் நினைக்கிறேன் இந்த பேண்ட் இருந்தா, நான் ரொம்ப விரும்புற இந்த காஸ்ட்லியான பேண்ட், அந்த பேண்ட் என்னால எடுக்க முடியல. நான் விரும்புற இந்த நல்ல ஒரு ட்ரெஸ் எடுக்க முடியல. வருஷத்துக்கு ஒரு ட்ரெஸ் கூட என்னால எடுக்க முடியல. எனக்குன்னு நான் எடுக்கிறதா, என் பிள்ளைகளுக்குன்னு நான் எடுக்கிறதா, யாருக்குன்னு நான் எடுப்பேன்? வருமானம் இல்லையே, என்ன செய்யுது? என் தகப்பன் ஒரு உயர்ந்த வசனத்தை தருவார். என் தகப்பனுக்கு நான் வேலைக்காரன் அல்ல, என் தகப்பனுக்கு நான் அடிமை அல்ல, அவருடைய மகனாச்சே. சகரியா 3:4 சொல்கிறது. சகரியா 3:4 நமக்கு முன்பாக நிற்கிறவர்களை நோக்கி, இவன் இருக்கிற அழுக்கு வஸ்திரங்களை களைத்து போட்டு போடுங்கள் என்றார். பின்பு அவனை நோக்கி, நான் மற்றவர்களிடமிருந்து நீங்க செய்து உனக்கு சிறந்த வஸ்திரங்களை தரிப்பித்தேன். அழுக்கு வஸ்திரத்தை, இது ஆவிக்குரிய ஆசீர்வாதமும் உண்டு, உலக பிரகாரமான ஆசீர்வாதமும் உண்டு. ஸ்பிரிச்சுவல் பிளஸிங் இருக்கு, பிசிக்கல் பிளஸிங் இருக்கு. இது ரெண்டுமே எப்படி குறிக்கிறதுன்னு சொன்னால், பிசிக்கல் அண்ட் ஸ்பிரிச்சுவல் பிளஸிங் இந்த வசனம் சொல்லுகிறது நமக்கு. இது ஸ்பிரிச்சுவல் பிளஸிங் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா, நம்முடைய பாவம், சாபம், அசுத்தம் எல்லாவற்றையும் நீக்கி நம் பிள்ளை பரிசுத்தத்தை கொடுப்பதாகவும் இதை நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஸ்பிரிச்சுவல் பிளஸிங்கா. பிசிக்கல் பிளஸிங் எடுத்துக்கலாம். நம்ம போடக்கூடிய வஸ்திரங்கள், ஒருவேளை நமக்கு நல்ல வஸ்திரம் இல்ல, நமக்கு நல்ல காசு, சில பேரெல்லாம் போடுறத பார்த்தோம்னா ஒரு மாதிரி இருக்கும், அவங்களாம் இவ்வளவு காசியா போடுறாங்க, நமக்கு அப்படி இல்லையேன்னு சொல்லி நீங்க ஏங்கினது உண்டா? மனசுல நினைச்சது உண்டா இல்லையா? எத்தனை பேர் நினைச்சிருக்கீங்க? நீங்கள் எவ்வளவு அலங்கோலமா இருந்தாலும் என் தகப்பன் இருப்பதினாலே அவ்வளவாய் உங்களை அலங்காரமாக்குவார். நீங்க அலங்கோலமா இருக்கிறீங்களே, ஒரு நாள் எனக்கு நல்ல ஒரு வீடு இல்லாம, எனக்கு நல்ல ஒரு வேலை இல்லாம, எனக்கு நல்ல ஒரு தொழில முன்னேற்றம் இல்லாம அலங்கோலமா இருக்கலாம். நம்ம தகப்பன் நம்மளை என்ன செய்ய போறாரு? அலங்காரமாக்க போறாரு. எல்லாரும் நல்ல சொல்லலாமா? நீங்க என்ன அலங்காரமாக்க போறீங்களா? கண்ணுடைய ஒரு ஜோம் பண்ணுங்க பார்ப்போம். முழங்கால் போட்டு முழங்கால் போட்டு என் தகப்பன் உன்னை அலங்காரமாக்க போகிறார். அலங்கோலங்களை ஆண்டவர் நீக்க போகிறார். அலங்கோலத்தை நீக்க போகிறார். ஒரு வேலை எனக்கு திருமணமாகல, எனக்கு குழந்தை இல்ல, எனக்கு நல்ல வீடு இல்ல என்று சொல்லி, நல்ல வேலை இல்லை என்று சொல்லி நீ அலங்கோலமா இருக்கிறாயா? என் தகப்பன் உன்னை அலங்காரமாக்க போகிறார். ஆண்டவர் வஸ்திரத்தை மாத்திரம் தருகிறவர் அல்ல, நமக்கு தேவன் தரப்போகிறது என்ன தெரியுமா? வெள்ளியும் பொன்னையும் தரப்போகிறார். உங்களை கௌரவிக்க போகிறார். வாசிங்க ஒரு வசனத்தை, கைக்கு மோதிரத்தை போட்டாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். அந்த மோதிரம் எது தெரியுமா குறிக்கிறது? அவனுக்கான மரியாதை, அவனுக்கான அதிகாரத்தை குறிக்கிறது. என் ஆண்டவர் உன்னையும் ஆசீர்வதிப்பார். யோபு 42ஆம் அதிகாரம் 10-11 எடுத்து வாசிப்பாங்க. யோபு 42:10-11 வாசிக்கிறோம். யோபு எல்லா சகோதரரும் சகோதரிகளும் அனைவரும் அவனிடத்தில் வந்து கர்த்தர் அவன் மேல் வரப்பண்ணின அவனுக்கு ஆறுதல் சொல்லி ஆபரணத்தையும் எல்லாரும் என்ன பண்ணாங்க? தங்க காசையும் பொன் ஆபரணத்தையும் ஆண்டவர் எந்த அளவுக்கு கௌரவப்படுத்தினார் பாத்தீங்களா? யோபுல கஷ்டப்பட்டாரோ, ஏன்னா யோபு யார் தெரியுமா? அவருடைய மகன். அவர் எந்த அளவுக்கு துன்பத்தை அனுபவிச்சாரோ, நீங்களும் வாழ்க்கையில நிறைய துன்பத்தை அனுபவிச்சிருக்கலாம், நிறைய கண்ணீர் அனுபவிச்சிருக்கலாம், ஒரு நாள் கூட நீ நிம்மதி இல்லாம வாழ்ந்திருக்கலாம். ஆண்டவருடைய அழைப்பை நோக்கி, புருஷனால எனக்கு நிம்மதி இல்லை, என் பிள்ளைகளால எனக்கு நிம்மதி இல்லை, என் மனைவியால எனக்கு நிம்மதி இல்லைன்னு சொல்லி நீ ரொம்ப நெருக்கப்பட்டிருக்கலாம், கஷ்டப்பட்டிருக்கலாம். உனக்குதான் ஆண்டவர் சொல்றாரு, யோபுவனை ரெட்டத்தனியா கௌரவிச்சது போல ஒன்னு ஆபரணத்தையும் வெள்ளியையும் தங்கத்தையும் ஒண்ணு வந்து தேடி கொடுத்து ஆண்டவர் அவனை கௌரவிச்சார்ல.
நீ அழுகிறல, நீ கண்ணீர் வடிக்கிறல, உனக்குதான் கத்த சொல்றாரு, உன் கண்ணீர் எல்லாம் நான் உன்னை கௌரவிப்பதற்கு ஏதுவாக மாறப்போகிறது. ஹல்லேலூயா. எதுக்கு தெரியுமா நீ அழற? எதுக்கு தெரியுமா நீ துக்கப்படுற? ஆண்டவர் உன்னை கௌரவிக்க போகிறதுக்காகவே இந்த பாதையிலே உன்னை நடத்தி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. உன்னை தேடி பொன்னாபரணங்கள் வரும். ஏன் உங்க புருஷன்கிட்ட சண்டை போடுறீங்க? நீங்க ஏன் பிள்ளைங்க கிட்ட சண்டை போடுறீங்க? நீ என்ன பண்ணுன்னு கேட்காதீங்க. என் தகப்பன் உங்களுடைய பொன்னாபரணங்களையும் உங்களுடைய கம்பு உங்களுடைய தகப்பன் கௌரவிக்க போகிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு அதிக பேர் கிராமத்துல ஒண்ணுமே இல்லாம இந்த ஊழியத்தை ஆரம்பிச்சு, ஒண்ணுமே கிடையாது, வாடகையே கட்ட முடியாம அந்த வீட்டையே காலி பண்ணும். 2006, 2007, 2008 வாடகை கட்ட முடியாம அந்த வீட்டையே காலி பண்ணும். ஒண்ணுமே இல்லாம ஆரம்பிச்ச ஊழியம். இந்த ஊழியம் ஒண்ணுமே இல்லாம ஆரம்பிச்ச ஊழியம் ஆண்டவர் எந்த அளவுக்கு கௌரவப்படுத்தி வச்சிருக்காரு அப்படிங்களா? ஒண்ணுமே இல்லாத இருந்தது துவக்கம். ஆனா ஆண்டவர் இன்னைக்கு ஒரு நிம்மதியாய் உட்கார்ந்து ஜெபித்து ஆராதித்து நிம்மதியாய் சாப்பாடு கொடுத்து இந்த ஊழியத்தை கௌரவிச்சு நடத்துறாரு. உங்களை விட்டுருவாரா? நீங்க எல்லாம் யாரு? அவருடைய சொல்லுங்க, நம்ம எல்லாம் யாரு? அவருடைய மகள். மூன்றாவது தகப்பனுக்கு தரப்போவது என்ன தெரியுமா? மகிழ்ச்சியையும் கொண்டாட்டத்தையும் தருவார். எது தருவார்? நமக்கு மகிழ்ச்சியையும். என் தகப்ப வீட்டிலே என்னென்ன காத்து கொண்டிருக்கிறது? திருப்தியான ஆகாரம். இரண்டாவது என்ன? கௌரவம். வாய்த்தான்னு சொல்றீங்களா பாருங்க. என் தகப்ப வீட்டிலே முதலாவது என்ன இருக்கு? திருப்தியான ஆகாரம். இரண்டாவது கௌரவம். மூன்றாவது மகிழ்ச்சியும் கொண்டாட்டமும் என் தகப்பன் வீட்டிலே எனக்காக காத்து கொண்டிருக்கிறது. கர்த்தர் தருவார். லூக்கா 15ஆம் அதிகாரம் 24வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், என் குமாரனாகிய இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், சந்தோஷப்பட தொடங்கினார்கள். ஆண்டவர் அங்க ஒரு மிகப்பெரிய மகன் வீட்டுக்கு வந்த உடனே அவங்க அப்பா வீட்டுல சந்தோஷம் உண்டாச்சு. உடம்பை ஆண்டவர் சந்தோஷத்தை தருவார். நீ எந்த அளவுக்கு துக்கப்பட்டு நிக்கிற, என் வாழ்க்கையில இல்லையே, ஒரு துக்கமா இருக்கு, எனக்கு இது கிடைக்கலையே, ஒரு துக்கமா இருக்கு, இதனாலதான் நான் சோறு போறேன், இதனாலதான் நான் கலங்குறேன், இதனாலதான் நான் வேதனை பண்றேன்னு சொல்றீங்களா? என் தகப்பன் உங்களுக்கு சந்தோஷத்தை தரப்போறேன். எதை தரப்போறாரு? உங்களுக்கு சந்தோஷம் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது. உன் காது சந்தோஷமான செய்தி கேட்க போகிறது. உன் காது என்ன கேட்க போகிறது? வீட்டுல ஒரு சந்தோஷம் கொண்டாட்டம் உண்டாக போகிறது. வீட்டுல எப்பவுமே குடும்பம் சத்தம் தான். ஐயோ இது இல்ல, அது இல்ல, அது இல்ல, இது இல்ல, இதை செய்ய முடியல, அதை செய்ய முடியல, அதை செய்ய முடியல. இப்ப உங்க வீட்டுல அனைவருடைய வீட்டுல என்ன உண்டாக போகிறது? மகிழ்ச்சியின் சத்தம், சந்தோஷ சத்தம். ஒவ்வொரு வீடுகளிலும் கட்ட தொடிக்க பண்ண போகிறார். சங்கீதம் 4:7 வாசிக்கிறோம். சங்கீதம் 4:7 அவர்களுக்கு தானியம் திராட்சரசமும் பெருகி இருந்த காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிறோம். பாருங்க, உங்க வாழ்க்கையில எவ்வளவு பணம் இருந்தாலும் செல்வம் இருந்தாலும் எப்படி இருப்பாங்க? பணமும் செல்வமும் எல்லாமே இருந்தா ஒரு பணம் செல்வம் சொத்தாக இருந்தா எப்படி இருப்பான்? சந்தோஷமா தானே இருப்பான். அந்த சந்தோஷத்தை பார்க்கிலும் அதிக சந்தோஷத்தை இருதயத்தில் வைப்பார் ஆண்டவர். என் தகப்பன் எப்பேற்பட்ட சந்தோஷத்தை வைப்பாரு? அதிக சந்தோஷம். பணம் காசு இருக்கிற சந்தோஷத்தை காட்டிலும் என் தகப்பனுடைய வீட்டிலே நீ இருக்கிறபடினால் உனக்கு அதிக சந்தோஷம் காத்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. என் தகப்பனுடைய வீட்டிலே இருக்கக்கூடியதான ஆசீர்வாதங்களை நாம் பார்க்கிறோம். தகப்பன் வீட்டிலே திருப்தியான ஆகாரம் உண்டு. என் தகப்பன் என்னை கௌரவப்படுத்துவார். என் தகப்பன் வீட்டிலே சந்தோஷமும் கொண்டாட்டமும் உண்டு. அவருடைய பிள்ளைகளுக்கு இதெல்லாம் என் தகப்பன் தருவார். ஹல்லேலூயா. திருப்தியான ஆகாரத்தை தருவார், உன்னை கௌரவப்படுத்தி வைப்பார். மூன்றாவதாக சந்தோஷத்தையும் கொண்டாட்டத்தையும் உன் இருதயத்திலே என் தகப்பன் ஏற்படுத்தி வைப்பார். அப்ப நம்ம எங்க இருக்கணும்? தகப்பன் வீட்டில இருந்தாதான் இதெல்லாம் உண்டு. யார் வீட்டில இருந்தா சொல்லுங்க? தகப்பன் வீட்டிலே தகப்பனோடு நீ இருந்தா இத்தனை ஆசீர்வாதங்களும் என் தகப்பன் உனக்கு தருவார். ஆனால் தகப்பனை விட்டு பிரிந்து விட்டால், தகப்பனோடு
தகப்பனோடு இல்லாமல் போய்விட்டால் இதெல்லாம் எழுந்துவீங்க. நீங்க தகப்பனோடு இருந்தீங்கன்னு சொன்னா என் தகப்பனுடைய வீட்டிலே உனக்கு திருப்தியான ஆதாரத்தை தகப்பன் தருவார், உன்னை கௌரவப்படுத்துவார், உனக்கு சந்தோஷத்தையும் கொண்டாட்டத்தையும் தேவன் தருவார். ஆனால் தகப்பனை விட்டு பிரிஞ்சா என்ன நடக்கும்? தகப்பன் வீட்டிலே இருந்தாதான் இதெல்லாம் உண்டு, தகப்பனோடு வாழ்ந்தால்தான் இதெல்லாம் உண்டு. ஆனா தகப்பனை விட்டு போயிட்டா எல்லாம் போயிடும். வாசிங்க லூக்கா 15:14 வரை வாசிங்க. லூக்கா 15:14 எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு அந்த தேசத்திலே அப்பொழுது அவன் குறைவுபட தொடங்கினான். அந்த தேசத்தின் குடிகளில் ஒருவனிடத்தில் போய் பன்றிகளை மேய்க்கும்படி அனுப்பினான். குறைவுபட தொடங்கினான். தகப்பனை விட்டு பிரித்தவுடன் நல்ல கவனிக்கணும். சொல்றது புரியுதா? இந்த இளையவன் தகப்ப வீட்டுல வந்த உடனே என்ன கிடைச்சிச்சு? திருப்தியான ஆகாரம், நல்ல கௌரவம், சந்தோஷம், மகிழ்ச்சி எல்லாம் உண்டாச்சு. தகப்பனை விட்டு போயிட்டான். போன உடனே என்ன ஆச்சா? குறைவுபட தொடங்கினான். நீ தகப்பனோடு இருந்தால் நிறைவுபடுவார். தகப்பனை விட்டு, இயேசுவை விட்டு, அவருடைய பிரசன்னத்தை விட்டு, ஆலயத்தை விட்டு நான் பிரிந்து போனா குறைவுபடுவோம். வீட்டுல ஒண்ணுமே இல்லாம வீட்டுல ஏன் வீட்டுல ஆசீர்வாதம் இல்ல, திருப்தியான சாப்பாடு இல்ல, ஏன் இல்ல? தகப்பனை விட்டு எங்கேயோ போயிட்ட. தகப்பனை விட்டு போயிட்டா எல்லாம் குறைவுபடும். மகிழ்ச்சி குறைஞ்சு போகும், சமாதானம் குறைஞ்சு போகும், பணம் காசு குறைஞ்சு போகும், வேலை கைவிட்டு போகும், வருமானம் கைவிட்டு போகும், தொழில் கைவிட்டு போகும், எல்லாம் குறைவுபடும். ஏன் குறைவுபடுது? நினைக்க ஏன் என் வாழ்க்கையில் ஒரு குறைவு? எனக்கு ஏன் நிறைவு இல்லை? நான் தகப்பன் வீட்டுல தானே இருக்கிறேன். தகப்பன் வீட்டுல இருக்கிறது சரி, தகப்பனோடு இருக்கிறியா? தகப்பன் வீட்டுல இருக்கிறது வேற, தகப்பன் கூடவே இருக்கிறது வேற. நீங்க தகப்பனோடு இருந்தீங்கன்னு சொன்னா உங்க வாழ்க்கை மேல மேல போகும். ஆனா தகப்பனை விட்டு பிரிஞ்சுட்டா எல்லாம் குறைவுபட தொடங்கிடும். அல்லேலூயா. எப்பொழுது நம்ம யாரோடு இருக்கணும்? போனா ஏன் பண்ணி மேய்க்க போனா? பன்றிகளை ஏன் மேய்க்க போனா? தகப்பனை விட்டு பிரிஞ்சான். தகப்பனை விட்டு பிரிஞ்சதுனால கௌரவம், அவன் கௌரவமா பட்டா, அவமானம் பட்டு போனா. அப்ப தகப்பனை விட்டு பிரிஞ்சுங்க, இயேசுவை விட்டு பிரிஞ்சுங்க, ஆலயத்தை விட்டு பிரிஞ்சுங்க, ஜெபத்தை விட்டு பிரிஞ்சுங்கன்னு சொன்னா குறைவுபடுவோம். நம்முடைய வாழ்க்கை அவமானமாக மாறி போகும். சில நேரங்களிலே பன்றிகள் தின்னும் உணவை சாப்பிட ஆசைப்பட்டான். வாழ்க்கை பாருங்க எவ்வளவு மோசமா மாறிடுச்சு பாருங்க. ஒண்ணுமே இல்லாம போயிட்டா பாருங்க. பன்றி தின்னக்கூடிய தவிர்க்க சாப்பிடணும்னு நினைக்கிறான். தகப்பன் அப்படியா விட்டாராங்க? தகப்பன் தம் மகனை விடுவாரா? ஏன் விட்டாரு? இவன் என்ன பண்ணிக்கிறான்? தகப்பனை விட்டு ஒருவேளை நீங்க தகப்பனை விட்டு பிரிஞ்சு போயிருந்தீங்கன்னா திரும்பி தகப்பன் உங்களை அழைக்கிறான். இயேசு உங்களை அழைக்கிறான். நீ என்னுடைய பிள்ளைப்பா, ஏன் என்னை விட்டு பிரிஞ்ச? ஏன் ஜெபம் பண்ணாம போனேன்? ஏன் வேத வாசிக்காம போனேன்? ஏன் கர்த்தரை விட்டு போனேன்? அதனாலதான் நீ குறைவுபடுற. அதனாலதான் நீ பண்ணி தின்னக்கூடிய தவிடு கூட உனக்கு கிடைக்காம போகுது. கையில வருமானம் இல்ல, பணம் இல்ல, நல்ல ஆசீர்வாதம் இல்ல. ஆண்டவர் எல்லாமே கொடுத்தாரு, உனக்கு எல்லாத்தையும் தந்தாருல. இப்ப நீ அவரை விட்டு பிரிஞ்சுட்ட, அவரை விட்டு விலகி போயிட்ட. அதனாலதான் நீ குறைவுபட்டு கொண்டு இருக்கிற. இந்த குறைவு இதோட முடியும். எல்லாம் நிறைவாகணும்னு சொன்னா அப்பாவை தேடிவாங்க. அப்பாவை தேடிவாங்க. என் தகப்பன் உங்களுக்கு எல்லா ஆசீர்வாதங்களையும் தருவாங்க. எல்லா ஆசீர்வாதங்களையும் தருவாங்க. அப்பா உங்களை விட்டு நான் எங்கடா போயிட்டேனப்பா? இயேசுவை விட்டு நீங்க பிரிஞ்சுட்டீங்களா? இயேசுவை விட்டு பிரிஞ்சீங்கன்னு சொன்னா உங்க வாழ்க்கை உயராது, தாழ்ந்துதான் போகும். அப்பாவின் வீட்டில இருக்கிற பிள்ளைங்க தான் பிச்சைக்காரங்க இல்ல. அப்பாவை விட்டு பிரிஞ்ச பிள்ளைங்க தான் யாருதான்? சொல்லுங்க. பிச்சைக்காரன் தான் நீ. அப்பாவோடு இருந்தாதான் பணக்காரன். இயேசுவோடு இருந்தா நீ பணக்காரன். இயேசுவோடு இருந்தா சந்தோஷம். இயேசுவோடு இருந்தா கௌரவம். இயேசுவோடு இருந்தா திருப்தியான ஆகாரம். இயேசுவை விட்டு பிரிஞ்சா எதனா போடுவீங்களா? ஒரு 10 ரூபாய் தருவீங்களா? வீட்டுல அரிசி இல்ல. ஒரு 5 ரூபாய் தருவீங்களா? பஸ்ஸுக்கு காசு இல்லை.
இப்படி நிலைமையா மாறி போயிடும். இதுக்கான நிலைமை என்ன? தகப்பனை விட்டு நீ பிரிஞ்ச. எங்க அப்பா உன்னை அழைக்கிறார், இயேசு உன்னை அழைக்கிறார், வா நான் உன்னை கௌரவப்படுத்துவேன், என்கிட்ட வா, நான் உனக்கு திருப்தியான ஆகாரத்தை தருவேன், என்கிட்ட வா, உனக்கு சந்தோஷத்தை தர, நீ ஆசைப்பட்ட வாழ்க்கையை நான் தருவேன், நீ என்ன தேடி வான்னு சொல்ற. அவர்கிட்டயே இருக்கிற பத்தீங்களா நீ உனக்கு கர்த்தர் அனைத்தையும் தருவார். ஜெபிக்கலாமா? கண்ணு மூடி அனைவரும் ஒரு நிமிஷம். ஆண்டவரே, நான் உங்களை விட்டு தூர போயிருந்தா எனக்கு மன்னிங்க ஏசப்பான்னு சொல்லு. உங்களை விட்டு நான் தூர போயிருந்தா எனக்கு மன்னிங்க ஏசப்பா. ஆண்டவரே,